நீங்கள் ஒரு பெண்ணா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தான். அதாவது எப்போவுமே ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க வாட்ஸ்அப்பில் அப்படின்னாக்கா மற்றவங்கள குத்தி காட்டுற மாதிரியே வைக்காதீங்க. ஏன்னா நம்ம ஒன்றும் அப்படியே கடவுள்லாம் கிடையாது. நம்மளும் யாரையாவது ஹர்ட் பண்ணியிருப்போம், பேசியிருப்போம், அதை நம்ம திருத்தி இருந்திருப்போம். சரிங்களா? அது மாதிரி எல்லாருக்கும் ஏதோ ஒரு சூழல் இருக்கும். ரெண்டாவது உங்கள் ஹாப்பினஸை மட்டும் ஸ்டேட்டஸாக வைங்க, சேட்னஸ் வைக்காதீங்க. ஏன்னா நம்ம கஷ்டத்தை மற்றவங்கள்ட்ட சொல்கிறதுனால ஒரு யூஸும் கிடையாது. ரெண்டாவது பாதி பேர் கைத்தட்டி சிரிக்கணும்னு நினைப்பாங்க, பாதி பேர் யூஸ் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க ஒரு பெண்ணாக இருந்தவங்கள. மீதி பேர் நான் இருக்கேன் கவலைப்படாதீ அதெல்லாம் ஒரு விஷயமானு சொல்லிட்டு அப்பா இதை தான் எதிர்பார்த்தான், அழுவு நல்லா கஷ்டப்படு திணறு நீ அலையும் அதை நான் பார்க்கணும் அப்படின்னு உள்ளுக்குள்ள கடைசியில் அவங்களுக்கு நம்ம நல்லது தான் பண்ணியிருப்போம், நிறைய சப்போர்ட் பண்ணியிருப்போம், நிறைய இடத்துல ஓடி நின்றுப்போம். ஆனால் நம்ம கஷ்டப்பட்டு அழுவும்போது திணறும்போது பார்த்து உள்ளுக்குள்ள சந்தோஷப்படுவாங்க. அதனால வந்து எந்த நிலையிலும் உங்கள் சந்தோஷத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த சாரி வந்து சுபிக்ஷா புட்டிக்ஸில் தான் எடுத்தேன். சாரி வீடியோ போட்டுருக்கும் பாருங்க, ஒரு க்ரீன் கலர் சாரியில் அவங்க கடையில் தான் இது எடுத்தது புட்டிக்கில். ரெண்டாவது வந்து முன்னாடி ஒயிட் கலர் சாரி கட்டி வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து கேட்குறாங்க பாருங்க எவ்வளோ வக்கரமான மனநிலை உங்கள் பார்வை சிந்தனை வருது, நீ ஆடு மேய்க்கிற நீ கஷ்டப்படுறேன்னு சொன்னேன். இது ஃப்ரெண்டு வீடு, ஃப்ரெண்டோட ஜாக்கெட்டு, ஃப்ரெண்டோட ஜுவல்ஸு, அவள் லிப்டிக் போட்டு மேக்கப் பண்ணி சந்தனம் வச்சு பொட்டு வச்சு தலை செய்ய விட்டு எப்போதும் கொண்டையிலே இருக்கல கொஞ்சம் நீட்டாக வீடியோ போடுறேன்னு சொன்னால் அதனால் போட்டேன். என்னன்னா நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, நீ வந்து அழுதுகிட்டே இருக்கணும், அழுக்கு துணியோட இருக்கணும், கொண்டை போட்டே இருக்கணும், சிரிச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதனால இந்த மாதிரி உள்ளவங்களும் இருக்கிறாங்க. நம்ம அக்கா நீங்கள் அழகாக இருக்கீங்க அக்கா, இதே மாதிரி வீடியோ போடுங்கன்னு சொல்கிற என் அன்பு தாய் உள்ளம் கொண்ட உறவுகள் இருக்காங்க. அதே மாதிரி நம்மளை பேசுகிறவங்க பேசிக்கிட்டே இருக்கட்டும், அவங்களுக்கு பேச மட்டும் தான் தெரியும். கண்டிப்பாக நமக்கு ஒரு ஆறுதலோ ஒரு வழிகாட்டுதலோ சொல்லவே மாட்டாங்க. நம்ம சுபிக்ஷா புட்டிக்கில் வாங்கின ஒயிட் கலர் சாரி நான் கட்டி எனக்கு போட்டிருந்தேன். இந்த சாரியும் கட்டி வீடியோ போட்டுட்டேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.